குச்சி மிட்டாய் அதான் சொல்லுங்களே, குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி செல்ல குட்டி, அந்த மாதிரி இது. அவங்க ஆள் வாங்கி தருவா, நீ எதுக்கு அதெல்லாம் நோண்டி கேக்குற? நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் மிட்டாய். இப்போ வந்து இதெல்லாம் வச்சுக்கேன், இதை வந்து 90s கிட்ஸ்ல எல்லாருக்குமே தெரியும். இப்போ 2K கிட்ஸுக்குலாம் இப்போ தெரியாது. அதனால இப்போ கிட்ட கேமராமேன் கொஞ்சம் கிட்ட வாங்க. இது என்னன்னு பாருங்க. இது என்ன மிட்டாய்னா வச்சுக்கேன், நிறைய கல்யாணம் விசேஷம் எது நடந்தாலும் சரிதான், இந்த ஜாக்கெட் இந்த மிட்டாய் இல்லாம எந்த கல்யாணமும் நடக்காது. அந்த அளவுக்கு இது ஃபேவரெட். அப்பலாம் நாங்க ஐயோ இது பேரு ஆரஞ்சு மிட்டாய். ஆரஞ்சு மிட்டாய், ஆமா எங்களுடைய நண்பர் சொல்லிட்டாரு ஆரஞ்சு மிட்டாய். இது வந்து எல்லா இதுவும் வைப்பாங்க. ஆனா இதுல வந்து எப்படின்னா வச்சுக்கேன், விசேஷம் நடக்கும்போது நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஏதாவது கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி உட்காந்து இந்த சாக்லேட் தான் அப்படியே கவர்ல இருந்து இதுதான். இப்ப இது கொஞ்சம் பெருசு இருக்கு, அப்புறம் சின்ன இருக்கும். அப்ப கொட்டி 2 கொடுப்பாங்க எங்களுக்கு. அப்படியே உசுரே வந்த மாதிரி இருக்கும். இப்படி வச்சுக்கிட்டு ஓடுவாங்க, இப்படி வச்சுட்டு குடுக்குறது ஓடி அப்படியே வாயில போட்டு நல்லா சாப்பிடுவோம். அப்படிலாம் இருக்கும். அப்படியே பட்டது இது வந்து எல்லா வம்சம் கல்யாணம் வளைகாப்பு தட்டுலடா வெத்தலை பாக்கு கூட தாம்பழம் தட்டுல வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி இப்போலாம் ஸ்வீட்டு அந்த மாதிரி லட்டு அந்த மாதிரி தான் இது பண்றாங்க. ஆனா அப்போ பூராமே இந்த ஜாக்கெட் தான், இந்த மிட்டாய் மட்டும்தான். எந்த கல்யாணம் பார்த்தாலும் இது இந்த ஒரே ஒரு மிட்டாய் மட்டும்தான், ஆரஞ்சு தான். அப்பல இருந்தே இது ஃபேமஸ். ஆனா இப்போ வந்து இது டவுன் ஆகி போச்சு. அதிகமா இருக்குமா, கலர் கலரா இருக்கும். அதே கொஞ்ச நேரம் என்ன வந்துச்சுக்கா, லைட்டா இது வந்து வாங்க இப்ப இது 2K கிட்ஸுக்கு கொடுக்க போறேன், சாப்பிட்டு பார்க்க போறாரு. இப்பவும் கிடைக்குது, பட் இருந்தாலும் அந்த அளவுக்குலாம் சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. ஆரஞ்சு மிட்டாய் அவங்களுக்குலாம் தெரியும். ஆமா அவங்களுக்குலாம் தெரியுது, ஒரு பெரியவர்களா இருக்கிறாரு, அவங்களுக்குலாம் தெரியும். இது வந்து அப்பெல்லாம் இதெல்லாம் அப்ப வந்து கல்யாணம் பண்ணக்குள்ளலாம் வச்சுக்கேன், இந்த மாதிரி மிட்டாய் தானே வைப்பாங்க ஜாக்கெட்லாம் இல்ல. குமார் இப்போ வந்து இந்த மிட்டாய் உனக்கு இது விவரம் தெரிஞ்ச வரைக்கும் எப்பல இருந்து இந்த மாதிரி பாத்துருக்கீங்க இந்த ஜாக்கெட்லாம்? சின்ன வயசுல இருந்து தெரியும். அப்பவே பாத்தீங்க. என்ன 5 பைசா அப்பவே பாத்துங்க, அவங்க காலத்திலே 5 பைசா. அப்ப 1 ரூபாய்க்கு எத்தனை மிட்டாய் வாங்கிருக்கீங்க? இப்போ ஒரு பாக்கெட் பாத்துங்க, ஒரு பாக்கெட்ல 20 ரூபா வருது, 10 தான் இருக்குல்ல. 5 பைசாக்கு அப்ப வாங்கி சாப்பிட்டுருக்காங்க. 25 பைசா, அதாவது 4 நாளுக்கு எத்தனை மிட்டாய் வந்திருக்கும்? நான் எனக்கு விவரம் தெரிஞ்சே இல்ல. 5 மிட்டாய். ஆமா ஆமா. அப்போ நான் வந்து 1 ரூபாய்க்கு வாங்கும்போது 8 மிட்டாய். எனக்கு நான் ஜென்ரேஷன் எடுத்தப்ப சரி ஓகே. இது அவ்வளோ ஃபேமஸ் எல்லாத்தையும் அவன், அதனால தான் கொஞ்சம் மற்ற விளக்கலாம். அடுத்தது வேற நெக்ஸ்ட் வீடியோ. இங்க பாருங்க, அடுத்து இது என்ன தெரியுமா, தேங்காய் மிட்டாய். இது வந்து தேங்காய் மிட்டாய். அவங்களுக்கு எல்லாமே தெரியும், நாம அப்பதான் அந்த ஜெனரேஷன்ல வளர்றோம். ஆனா அவங்க எல்லாமே இது பண்ணிருக்காங்க. ஆமா சரி ஓகே. இது என்ன மிட்டாய் பாருங்க, இது வந்து தேங்காய் மிட்டாய். எவ்வளவு வாயில வச்ச நீங்களாம் எடுக்கவே மாட்டீங்க, அவ்வளவு அருமையா இருக்கும் பாருங்க. தேங்காய் மிட்டாய நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படி பாருங்க. என்னடா ரொம்ப நேரமா நீ நிக்கிற, சாப்பிடுறா தேங்காய் மிட்டாயா, அவ்வளவு அருமையா இருக்கும் வாயில. இத வந்து நாங்க எப்படி சாப்பிடுவோம், இதை எடுத்து வாயில வச்சு இப்படி அமுக்கும்னா இந்த பல்லும் அந்த பல்லும் இப்படி ஒட்டிக்கும். அவ்வளவு இதா இருக்கும். ஆமா எடுக்க முடியாது, இப்ப நேரம் ஒரு 5 நிமிஷம் ஆகும். இது பண்ணி சாப்பிட அவ்வளவுதான். இப்படிதான் நாங்களாம் சாப்பிடுவோம் அப்பலாம். இப்ப அடுத்தது என்ன பண்ணா ஓகே. அடுத்தது சரி ஓகே, இதை ட்ரை பண்ணிச்சா இன்னொன்னு பார்க்கலாம். ஆனா பார்த்ததுல இந்த மிட்டாய் ஆனா செம்ம டேஸ்ட். ஆமா தேங்காய் மிட்டாய் 3 நாள் பாருங்க. கேமராமேனுக்கு ஆல்ரெடி ஒன்னு எடுத்து வைக்கிறேன் பாருங்க, லாஸ்ட்ல மறந்துடுவேன். நம்ம பாக்கிட்டு எதை பிச்சு பேசுறேங்க நம்ம வேணும். சரி ஓகே. அடுத்தது பஞ்சு. இது வந்து பஞ்சு மிட்டாய். ஆனா பஞ்சு மிட்டாய்னா அந்த பஞ்சு மிட்டாய் இல்ல, இது வந்து அப்படியே பார்த்தோன்னா இது வந்து ரப்பர் மாதிரி இருக்கு பாரு, பஞ்சு மாதிரி. ரப்பர் மிட்டாயா பஞ்சு மிட்டாயா? இது வந்து அப்படி ரெண்டுமே சேர்த்து சொல்லலாம். இங்க பாருங்க,
ரப்பர் மாதிரி தான் இருக்குது. இதை வந்து வாயில போட்டா நுர தள்ளுற மாதிரி இருக்கும். ஐயோ, அப்படி இருக்குதா? ஏய் நீங்க பயப்படுற மாதிரி அந்த பாய்சன் நுர இல்லடா. இதை பார்த்தா அப்படியே நுர மாதிரி இருக்கும், ஆனா சாப்பிட்டா உள்ள இறங்கும். ஒண்ணுமே வராது. இது ஒரு சாக்லேட் தான். ஓகேவா? அந்த ட்ரை பண்ணி பாரு. நம்பி தின்னலாமா? கண்டிப்பா நம்பலாம். நாக்குல பட்டமே காட்டி போச்சு. ஆமா. நம்பி தின்றா. என்ன எப்படின்னா ஒரு தலைகாணி மூட்டை மாதிரி ஒரு இந்தா. ஒரு பஞ்சு மாதிரி இருக்கும். அழகா வாயில போட்டுல சில 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 கரையும். பஞ்சு மரியாதை, பஞ்சு மரியாதை. இந்த பஞ்சு மேல இருக்கு. மாத்திரம் பிரிச்சு வரல, நான் சாப்பிட்டு பாக்குறேன். என்ன டேஸ்ட் சொல்றதுலே தெரியல. பஞ்சு ஆமா, இது வந்து அப்படியே ஏதோ எந்த ஒரு லவ்லிகா மாதிரி தான் இருக்கும். ஆனா இது வந்து தெரியுங்க. ஆமா, நல்லா இருக்கா? நல்லா தெரியல. இவன் ஏதோ சொல்றான். மாவு மாதிரி இருக்குது. எப்படி தெரியுமா? மைதா மைதா மாவு மாதிரி இருக்கு. அவ்வளவுதான். மைதா மாவு புரோட்டா வெந்து வேகாம சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அதுதான். சரி, ஓகே. சொல்றேன். அப்படின்னு சொல்ல முடியாது, இப்படின்னு சொல்ல முடியாது. அடுத்தது நான் பார்க்க போறேன். அடுத்தது பேரு இந்த குச்சி மிட்டாய். அதான் சொல்லல, குச்சி மிட்டாய் குருவி ரொட்டி வாங்கி தரேன் செல்ல குட்டி. அந்த மாதிரி இது. வாங்கி தர வேண்டியதான். அவங்க ஆளு வாங்கி தருவா. நீ எதுக்கு அதெல்லாம் முன்னாடி கேக்குற? நீ கேப்ப எதை மிட்டாய் மட்டும் தானே? என்னங்க இது எப்படி சாப்பிடணும் தெரியுமா? எப்படி இது எப்படி சாப்பிடணும் தெரியுமா உங்களுக்கு? இங்க பாருங்க, இது எப்படி சாப்பிடணும் உங்களுக்கு கத்து தரேன். இதை இப்படி பிடிச்சு, இதையும் இப்படி பிடிச்சு இப்படி ஈத்தனா எப்படி ரியாக்ஷன் ஆயிடுதா? இப்படி இப்படி வளைச்சிருக்கோம். இதை வந்து இப்படி இப்படி வளைச்சிருக்கோம். இதை வந்து இப்படி சுத்திருப்பாங்க. நாம என்ன பண்ணோம், இதை பிடிச்சி இதையும் பிடிச்சி இப்படி ஈத்தா அப்படியே ரொட்டேஷன் ஆயிக்கும். எல்லாமே ரொட்டேஷன் ஆனோடனே அப்படியே அதை எடுத்து இப்படி இப்படி பிரிச்சு இப்படி விட்டு என்ன பண்ணமோ சாக்லேட் மாதிரி இருக்குது. அதை எடுத்து சாப்பிடுறேன். அவ்வளவுதான். இது வந்து அதான் பென்சில் மிட்டாய். இது என்ன மிட்டாய்னா பென்சில் மிட்டாய். இந்தா பென்சில் மிட்டாய். ஆமா, ஃபுட்டு சாப்பிடு. சாப்பிடலாம், ஒண்ணாவது. நீ பாக்குறத பார்த்தா ஒருவேளை பாய்ச்சல் கொடுக்குறானோ அப்படின்னு மாதிரி நினைக்கிறியா? நல்லா இருக்கா? டேஸ்டா தானே இருக்கும். சிகரெட் பார்த்தா ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் என்னன்னா வச்சுக்க, இந்த கலர் மிட்டாய் ஜேம்ஸா இப்ப வந்திருக்கு. ஜாம்ஸ்ன்னு ஆமா, அதாவது இந்த இது பண்ணுவோம்ல கலரா அப்படின்னாங்க. இது 90s கிட்ஸோட ஃபேவரட். ஆனா இது வந்து எப்படின்னு வச்சுக்க, இப்ப இருக்கிறது கொஞ்சம் உள்ளார வந்து அந்த சாக்லேட் எல்லாம் முடிச்சு பண்ணுவாங்க. ஆனா இது வந்து எப்படின்னா நாங்க வந்து மாத்திரை மிட்டாய்ன்னு சொல்லுவோம் 90s கிட்ஸ்ல. மாத்திரை மிட்டாய். ஏன்னா ஆமா, இது வந்து எப்படின்னா வச்சுக்க, நான் அப்ப வந்து எப்படின்னா மாத்திரை வாசனை அடிக்கும். அப்ப இருக்கும்போது இதை வந்து சாப்பிட்டு பாருங்க. இந்த கேமராமேன் கொஞ்சம் கிட்ட வாயா, நீயே இப்ப டேஸ்ட் பண்ணி நல்ல முன்னாடி அப்படிலாம் இல்ல. மாத்திரை மிட்டாய் எதுக்கு கொடுக்குறேன் தெரியுமா? உடம்புக்கு நல்லா. அதனால இதெல்லாம் கேடு. அதனால உனக்கு ஆமா. பாருங்களேன் எத்தனை கொடுத்துருக்காங்க. இது ஒண்ணு இதுல மட்டும் எத்தனை கொடுக்குறாங்க பாருங்க. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. அதெல்லாம் ஒண்ணும் ஆக்சுவலா மிட்டாய் வாசனை எனக்கு பிடிக்கல. மாத்திரை வாசனை. அதனால மாத்திரை மிட்டாய் அவருக்கு கொடுத்து பாருங்க. அவரு எப்படி சாப்பிடுறாங்க? அவரு நாங்க சாப்பிட்டுருக்கோம்ல. என்னங்க மாத்திரை வாசனை மாத்திரை வாசனை கடிச்சு ஒண்ணு. ஆமா. அடுத்தது இது வந்து பஞ்சு மிட்டாய், நார் மிட்டாய், இல்ல கல்லு மிட்டாய் ஒண்ணும் தெரியல. இது வர சக்க மிட்டாய். பஞ்சு மிட்டாய் தான். இதுவும் வந்து இது வந்து கலர் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, பஞ்சு மிட்டாய், நார் மிட்டாய். இது நார் மிட்டாய். இது பஞ்சு மிட்டாய் தமிழ்நாட்டுல. சரி, ஓகே. ஆமா, இது வந்து நார் மிட்டாய். பாருங்க பிராண்ட் எப்ப சரி, ஓகே. பண்ணாங்க. இது எப்பவே இருக்குல்ல. ஆமா, 2K கிட்ஸ் இப்ப சாப்பிடுறாரு. அது அதிகமான கெமிக்கல் கலக்கத்தெல்லாம் பேன் பண்ணாங்க. ஆனா அந்த காலத்துல நல்லா எப்படி இருக்கு? நார் மிட்டாய். பாருங்க, ஃபர்ஸ்ட் காமிங்க இந்த அப்பளம். ஏன்னா இது லாஸ்டா உங்ககிட்ட காமிக்கிறதுக்கு தான் நான் இதை வச்சிருக்கேன். அப்படியே என்ன சாதா அப்பளமா இல்ல ஃபங்க்ஷன்ல போற டெல்லி அப்பளமா? இது வந்து ஸ்பெஷல் அப்பளம். அப்படி என்ன ஸ்பெஷல்? அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு வேலை மிச்சம். என்ன மிச்சம் பார்த்தா மத்த அப்பெல்லாம் கடிச்சு பொறுக்கி வெண்ணு தூணு தும்பணும். இத வந்து ஒண்ணுமே தேவையில்லைங்க. வெளியே எதுங்கடா டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஏத்தறவள தவிர பாரு
வாயில போட்டோடனே அப்படியே எல்லாம் இதை என்ன பண்ணோம் இப்படி எடுத்து வாயில வச்சனமே கரைஞ்சு போச்சு. அது வச்சாவே ஒண்ணு அதுவா உள்ள போயிடும். காஞ்சிடும். அவ்வளவுதான். ஆனா இதனுடைய என்ன மாவுன்னு வச்சுக்க, அப்பெல்லாம் ஐஸ்கிரீம் வரும்ல, ஐஸ்கிரீமோட அடிப்பாகத்தோட வரும்ல, அதனுடைய ப்ராடக்ட் தான் இது. வாயில ஒட்டிச்சு. இது ஆனா பிறந்த குழந்தை சாப்பிடுறது கொஞ்சம் ரிச்சு தான். ஆமா. வாய் எதை தெப்புன்னு ஊட்டிட்டு மூச்சிட்டு போகிற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரம் மிக்ஸி இது பண்ணலாம். இங்க பாருங்க, இதான் அப்பெல்லாம். என்னடா இருக்கீங்க? ஆடா பாருங்களே, என்னடா சொல்றது காட்டி அதுங்களே வந்து திட்டு பாத்தீங்கன்னா இவனுக்கு எப்படா தெரிஞ்சது? ஆடா பாருங்களா, எனக்கு ஒரு கீத்து கொடுத்தீங்களா? அப்பளம் நீங்க தான் துப்பளம் ஆக்கி வச்சுக்கிறோட அப்பளமா? ஆடா பாருங்களா.